أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and fadl, we are in the class number 4. So today we are going to continue the lesson number 1 of Durus volume 1. Let's get started. Bismillah ar-Rahman ar-Rahim. Adarsul awwal. So the hada இந்த பாடத்தை பத்தி பார்த்தோம். hada இஸ்மு இஷாரா இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், அரபிக்ல வந்து இஸ்மு இஷாரான்னு சொல்றோம். இஷாரா உருது பேசிக்லி தெரிஞ்சிருந்தா இஷாரானா என்ன அர்த்தம்னா சிக்னலிங், அவங்களுக்கு இஷாரா சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. இஷாரா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இஷாரா தான் இந்த இஷாராவும் அரபிக்ல உள்ள டேர்ம் தான் அது. ஸோ இந்த ஹாதா வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். இந்த ஃபுல்லா ஹாதா பைத்துன்ல இருந்து ஒரு 9 நவுன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ளது, நம்ம லாஸ்ட் வீக் படித்தோம். அப்புறம் இந்த ஹாதானா இஸ்மு இஷாரா, பைத்துன்னா இஸ்மு மர்ஃபூன் இப்படின்னு எழுதி காமிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு எழுத சொன்ன சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவிட்டியில். தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி தான் என்ன செய்யணும், எழுத ஆரம்பிக்கணும். இப்போ ஹாதா பைத்துன்னா அதோட மீனிங். அப்புறம் ஹாதானா இஸ்மு இஷாரா, பைத்துன் இஸ்மு மர்ஃபூன். இனிஷியலி பார்த்து அவங்களை வந்து எழுத சொல்றது காரணம் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பதியணும் மனசுல. ஒன்று இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்றதை விட அரபில சொல்றது ரொம்ப இனிமையா இருக்கும். ஹாதான இஸ்மு இஷாரா அந்த டேர்ம் ஓகே நல்லா பதிவாயிரும். இன்னொன்று வந்து ரைட்டிங் சிஸ்டம் நீங்க கட்டாயமா எழுத ஸ்டார்ட் பண்ணணும். பல பேருக்கு எழுத தெரியாதுன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் என்ன செய்யணும், இதை பார்த்து அப்படியே வரையணும், ட்ரா பண்ணணும். எங்க டீச்சர்ஸ்லாம் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை பார்த்து அப்படியே நம்ம வந்து வரையணும், சரிங்களா? அல்லது கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்வே டு அரபிக் கூகுள் கிளாஸ் ரூம், டேக் தி பிரிண்ட் அவுட். இட்ஸ் அரௌண்ட் ஒன்லி 70 pages. Take the print out and make it as a bound copy, spiral bound copy, and at least write 4 to 5 lines every day. I mean, for every alphabet. So we have here more than 5 lines here. Just I recommend you to write at least 5 lines. ஒரு 5 லைன் ஆச்சு எழுதணும். மாதிரி இங்க பாருங்க, பா சிஸ்டம் எப்படி இருக்கு, பா எப்படி எழுதியிருக்காங்க. Especially you need to write all the 28 alphabets that have been given here. அழகா நீங்க எழுதணும். இதுல எல்லா பொசிஷன் அழகா இருக்கும். ஸ்வாது, வாத், துவா, வா அதெல்லாம் பாருங்க அழகா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரீக்ரியேட் பண்ணணும், ட்ரா பண்ணணும். அது பார்த்து அப்படியே ட்ரா பண்ணணும். இது மேலே அப்படிங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் யூ கேன் see here letters. Letter swad is given for every letter, of course. The first line would be the alphabet of any letter we need to learn. அது பார்த்தீங்கன்னா அங்கே கிரேல எல்லாம் ஷேடு இருக்கும். அந்த கிரே ஷேடு நம்மளும் ஷேட் பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து வி ட்ரை டு ரைட் ஆஸ் இட் இஸ், எப்படி மேலே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ரைட்டிங் சிஸ்டம் கிடச்சிரும். இதை பண்ணிட்டு எல்லா ஆல்ஃபபெட்ஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஃபதா கசரா தம்மா பற்றி டீட்டெயிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபதா கசரா தம்மா போட்டு ஆ இ உ பாபி பூ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஷஃபிள் பண்ணி போட்டிருக்காங்க லெட்டர்ஸை, அதை நீங்கள் படிக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்க மெயின் ஜாயினிங் ஆஃப் அரபிக் லெட்டர்ஸ். ஒவ்வொரு லெட்டரும் வந்து எப்படி நம்ம எழுதணும், இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்தால் எப்படி இருக்கும், நடுவில் வந்தால் எப்படி இருக்கும், கடைசியில் வந்தால் எப்படி இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் ஏ ஸ்மால் ஏ, கேப்ஸ் பி ஸ்மால் பி, இப்படிதான் எல்லாமே இருக்கும் இல்லையா. அரபிக்ல 3 இருக்கு. ஒரு பா வந்து முதல் ஒரு வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்தால் எப்படி இருக்கும், நடுவில் வந்தால் எப்படி இருக்கும், கடைசியில் வந்தால் எப்படி இருக்கும், 3 சேர்த்து எழுதுனா எப்படி இருக்கும், தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ ஆல்பபெட் இது நீ கேபிட்டல் லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா பை இட் செல்ஃப் மீதி எல்லாமே வந்து 3 பொசிஷன் இருக்கு. 1 பிகினிங், மிடில், நம்பர் 2 அண்ட் எண்ட், ஃபைனல் 3 இல்லையா. அப்போ இது 3த்தையும் நம்ம வந்து எல்லா லெட்டருக்குமே இந்த தா விட்டுருங்க, கவுன் தா விட்டுருங்க, அது சேர்க்காம மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 ஆல்பபெட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஐ மீன் சேர்த்து எழுத ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் செஷனில் இந்த 6 லெட்டர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பின்னாடி சேர்த்துக்காது, முன்னாடி சேர்த்துக்கும். ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது. அதுக்கப்புறம் பாருங்க, ப ஹ ச, பா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ஹா வந்து நடுவில், சா வந்து கடைசியில் சேர்த்து எழுதுனா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எழுதுனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் 70 பக்கம் முடிச்சுட்டு தான் இதை தொடரணும்னு இல்லை. சரியா? இதை வந்து நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு வாரத்திலேயே அல்லது 10, இப்போ 2 வாரம் ஆச்சு, இந்நேரத்துக்கு இது முடிச்சிருக்கலாம். 2 வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 9th ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோமா, 23 இப்போ இந்நேரத்துக்கு இதை முடிச்சிருக்கலாம். ஸோ இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு உள்ள சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், தவறாமல் ஒரு ஸ்பைல் பைண்டிங் காப்பி எடுத்துட்டு எழுத ஆரம்பிங்க. ஸோ எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துடும், என்ன எப்படி இந்த பொசிஷன்லாம் வருது, இந்த ரைட்டிங்கில் உள்ள சிரமங்கள்லாம் இன்ஷால்லா ஈஸியாகிடும். இந்த புக்கையும் வந்து ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த தன்மீன் இல்லை அரபிக் டேர்மில் இருக்கும், தம்மா, கஸ்ரா, ஃபதஹா எல்லாம் இருக்குல்லையா, எல்லாம் அரபிக் டேர்மில் இருக்கும். அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணும். அது கீழே கடைசியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடங்களில் இதெல்லாம் இந்த ரீடிங் சிஸ்டம்லாம் கொடுத்த பிறகு பேஜ் நம்பர் ஐ திங்க் 51 நினைக்கிறேன். எஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமே அதோட இனிஷியல் மீடியம் ஃபைல் கொடுத்துட்டு கீழே அதுக்குள்ள லெட்டர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மளே வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இங்கே இருக்கும், பார்த்து நம்ம எழுதணும். இது ஒரு 10 பக்கம் இருக்கு, 10 பக்கம் ஃபுல்லாக நம்ம எழுதி பார்க்கணும். நீ பாருங்க, இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக எழுத முடியும். ரீடிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துடும் இன்ஷால்லா. அதெல்லாம் முயற்சி செய்யணும். நீங்கள் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும், ஒரு 70 பேஜ் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. நீங்கள் எழுத உட்காந்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துல வந்து மொத்த இதையும் முடிச்சிடலாம் சார். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் சார். அதனால ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி எழுதுங்க. அந்த 2 வாரம் வரைக்கும் என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறது, அதையும் நீங்கள் என்ன செய்வீங்க, சைமல்டேனியஸாக வந்து டைம் ஒதுக்கி பண்ணும். சரி, இதுக்கெல்லாம் வந்து பெரிய அஜர் இருக்கு, ரிவார்டு இருக்கு. நீங்கள் செய்கிற முயற்சிக்கும் ரிவார்டு இருக்கு, அதனால உள்ள ப்ராக்ரஸும் கிடைக்கும். ஓகே, வெறும் இந்த கிளாஸ்ல மட்டும் படிச்சுக்கிட்டா அதுவும் லாங்குவேஜ் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் தனியாக எஃபர்ட்ஸ் எடுத்து தனியாக நம்ம கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour டெய்லியும் அரை மணி நேரம் ஒதுக்கி அடுத்த செஷன் வரைக்கும் நீங்கள் ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மாஷா உங்களுடைய அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வந்து எங்கேயோ ஒரு லெவல் வந்து அடைஞ்சிப்பீங்க மாஷா. அதனால வந்து கொஞ்சம் முயற்சி உங்கள் செய்யறது கட்டாயம் நீங்கள் எடுக்கும். இப்போ மேலே வந்து துக்துர்ஃபா அப்துல் சாப் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பைத்து, மஸ்ஜித், பாப், கிதாப், கலம், மிஃப்தாஹ், மக்தப், சரீர், குர்சி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வேர்ட்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து திருப்பி கொடுத்தாங்க. ஈவன் உருதுலாம் வந்து கிதாபு, கலம், குர்சி இதெல்லாம் உருது லாங்குவேஜ்லேயே இருக்கு. மஸ்ஜித் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச வேர்ட்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. பாருங்க, டஃப்பான வேர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. துக்துர்ஃபா அப்துல்ஸோடைய ஃபார் சைட்டட்னஸ் ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது ஈஸியாக காமிச்சு உள்ள கொண்டு வரணும், லாங்குவேஜுக்குள்ள உங்களை கொண்டு வரணும். ஸ்டார்டிங்லேயே கஷ்டமா பயமா இருந்ததுன்னா பீப்புள் வில் ரன் அவே ஃப்ரம் த லேர்னிங் அரபிக், ஓடி போயிடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த விஷயத்துல இந்த புக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. ஓகே, மற்ற அரபி புக்ஸ்லாம் இருக்கு, எவ்வளோ புக்ஸ் இருக்கு. ஏன் இது மோஸ்ட் செலிப்ரேட்டட்னா இது மெத்தனாலஜி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது நான் உங்களுக்கு இப்போ வெரி பிகினிங்ல சொன்னா அதோடைய கம்பேரிசன் தான் புரியாது, கொஞ்சம் போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், பாருங்க, மாஹாசா வாட் இஸ் திஸ். இப்போ இங்க ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. மானா வாட். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், நீங்க இங்க எழுதிக்கலாம். வந்து வாட் மீனிங் ஃபர்ஸ்ட், அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவோம், ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம். என்ன சொல்லுவோம், ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாமின். ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல். இன்ட்ராகேட்டிவ் ஸ்கூல்லாம் படிச்சுப்பீங்க இல்லையா? இன்ட்ராகேஷன் அதாவது வினாக்கு சொல்ல எழுப்பக்கூடிய எழுத்து. அது மீனிங் வந்து வாட். ஓகே, அரபியில சொல்லி பழகணும், அதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லி பழகிறத விட அந்த டேர்மை வந்து அரபியில் இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். அதனால அதை ட்ரை பண்ணுங்க, அதுதான் அந்த பயிற்சிலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ மா இஸ் ஹர்ஃபு இஸ்திஃபாம். ரெண்டாவது இங்க என்ன இருக்கு? ஸோ டாபிக் மா ஹாதா கொடுத்துட்டாங்க. இங்க மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா பைத்துன், ஒரு பிக்சரை காமிச்சு இது என்னன்னு கேட்குறாங்க. ஹாதா பைத்துன், இஸ் இஸ் அ ஹவுஸ். அப்போ அகெயின் ஹாதா பைத்துன் நம்ம எழுதணும். ஹாதா பைத்துன் எழுதியாச்சு. எழுதிட்டு அகெயின் வாட் இஸ் ஹாதா இயர்? தட் இஸ் இஸ்மு இஷாரா. அது எழுதணும், இஸ்மு இஷாரா. பைத்துன் என்னது? தட் இஸ் யுவர் இஸ்முன் மர்ஃபூன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடணும். டக்குன்னு ஹாதா பார்த்தா இஸ்மு இஷாரா. பைத்துன் இட்ஸ் நவுனு. என்ன மாதிரி நவுனு? தம்மால இருக்க நவுனு. தம்மால இருக்க நவுனா இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மர்ஃபூ சொல்லுவோம். நவுன் என்ன சொல்லுவோம் அரபிக்கில்? இஸ்முன்னு சொல்லுவோம். இஸ்முன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் முன் மர் ஃபூ மர்ஃபூன். ஓகே, மர்ஃபூன்னா தம்மா உள்ள நவுனை வந்து மர்ஃபூன்னு சொல்லுவோம். அந்த நவுனுக்கு அரபியில் இஸ்முன்னு சொல்லுவோம். இப்போ கலெக்டிவ்லி விசே இஸ்முன் மர்ஃபூ சரி சொல்லும் போது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு எலிமெண்ட் இங்க வந்திருக்கு. ஹாஸா பைத்துன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு எழுத்து தான் இது. இப்போ நல்லா பாருங்க, கவனிங்க எல்லாரும். திஸ் இஸ் எ ஹவுஸ் இல்லையா? இங்கிலீஷ்ல இந்த திஸ் இஸ் எ ஹவுஸை நீங்க கொஸ்டினா மாத்தணும்னா சிம்பிள். இந்த இஸ்ஸை வந்து கட் பண்ணி முன்னாடி இங்க போடணும் இல்லையா? என்ன செய்வீங்க? இஸ்ஸை வந்து இங்க இருந்து கட் பண்ணி முன்னாடி போட்டுருவீங்க. அப்ப என்ன ஆயிரும்? இஸ் திஸ் எ ஹவுஸ்னா இது வீடா அப்படின்னு ஆயிரும். பட் அரபிக்ல இசுக்கு தான் இல்லவே இல்லையே. முன்னாடி நான் சொன்னேன் இசுக்கு வந்து அரபிக்ல கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹாஜா பைத்துன் இருக்கு இல்லையா, இது ஸ்டேட்மெண்ட், இது ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இல்லை ஆன்சர் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்சா எடுத்து போடணும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கொடுக்கூடாது, சேர்த்து தான் எழுதணும். போட்டுட்டா என்ன ஆயிரும்? கொஸ்டின் ஆயிரும். அப்போ ஆண்டா இஸ்ன் மீனிங்கா அப்படின்னா கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு டெஃபினேஷன் இருக்கு இந்த ஆக்கு. அது அழகா அப்துல் சாப் சொல்லியிருக்காங்க. The particle Hamza placed at the beginning of a statement turns it into a question. ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி இந்த ஹம்சா தூக்கி நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது என்ன ஆயிருமா? கொஸ்டினா மாத்தி விட்டுருமா? இப்போ ஹாதா பைத்துனுக்கு முன்னாடி ஆவை தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்கன்னா ஹாதா பைத்துன் கொஸ்டினா மாத்திடுமா? அப்போ இது வந்து எல்லாத்துலயும் உங்களுக்கு வரும். இந்த வந்து எந்த கொஸ்டின்லயும் நீங்க வந்து இந்த ஆவை தூக்கி பிளேஸ் பண்ணீங்கன்னா அது சாரி, எந்த ஸ்டேட்மெண்ட்லயும் நீங்க ஆவை தூக்கி பிளேஸ் பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிருமா? கொஸ்டினா மாறிடும். இப்போ இந்த ஆக்கு வந்து மீனிங் கிடையாது. இட் இஸ் இன்வாலிட். இட் டஸ் நாட் ஹவ் எனி மீனிங். அது மீனிங்லாம் கிடையாது. ஒரே வேலை செய்யும். என்ன செய்யும்? ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினா மாத்திரும். அதான் அதோட ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வேற என்ன இருக்கீங்க? இது வீடான்னு கேட்குறாங்க. மேலே கேட்டது இது என்னன்னு கேட்டாங்க. வாட் இஸ் திஸ்? இது என்னன்னா இது வீடு இல்லாட்டி மஸ்ஜித் சொல்லிடுவோம். என்ன படம் இருக்கோ பார்த்து சொல்லிடுவோம். ஆனா இப்ப கேட்கறது என்னது? இப்ப கேட்கறது ஹாதா பைத்துன், இஸ் திஸ் எ ஹவுஸ்? அப்ப நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆமா இது வீடு சொல்லணும், இல்ல இது பள்ளிவாசல்னு சொல்லணும். அப்ப இங்க வீடு தான் இருக்கு. அப்போ அந்த நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஆன்சர் தரணும். நான் சொல்லணும் நஅம் 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 ஹாதா பைத்துன். எஸ், திஸ் இஸ் a house. இப்போ நான் ஒரு தடவை மேல மென்ஷன் பண்ணிட்டேன்னா வித் ஹரக்கத்தோட நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த ஹரக்கத்தை திருப்பி இங்கே வந்து போட மாட்டேன். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கனால. ஸோ நம்ம கற்றுப்போம். நாம்னா எஸ் மீனிங் ஒன்று. ஓகே, அப்புறம் நாம் இதுக்கு பேர் என்ன? இப்போ மாக்கு வந்து ஒரு பேர் இங்கே கொடுத்துருக்கோம். மா ஹர்ஃபு இஸ்திஃபாம், இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல். ஹர்ஃப்னா பார்ட்டிகல், இஸ்திஃபாம்னா இன்ட்ராகேஷன். கரெக்டா? அப்ப இந்த நாம்க்கு என்ன சொல்லுவோம்? இது பேர் வந்து அரபிக்ல ஹர்ஃபு அல் ஜவாப். இப்படி அர்த்தம். ஹர்ஃபு ஜவாப்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் ஆஃப் ஆன்சரிங். ஜவாப்னா தெரியும்ல உங்களுக்கு, எல்லாத்துக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஜவாப் ஹர்ஃபுல் ஜவாப்னா
ஹர்ஃப்னா பார்ட்டிகல், ஜவாப்னா ஆன்சரிங், பார்ட்டிகல் ஆஃப் ஆன்சரிங். கரெக்டா? ஜவாப்னா ரிப்ளை. அப்போ நாம் என்னது? ஆமான்னு சொல்றது. ஆமா, ரிப்ளை ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கக்கூடிய ரிப்ளைக்குள்ள யூஸ் பண்றது சொல்லு, ஒரு எழுத்து, அதாவது பார்ட்டிகல் சொல்றோம், பார்ட்டிகல் ஆஃப் ஆன்சரிங். அப்போ ஹர்ஃபுல் ஜவாப். இப்போ ஆல்ரெடி ஹாதான இஸ்மு இஷாரா என்னன்னு படிச்சிருக்கோம், பைத்துன்னா இஸ்மு மர்ஃபுன்னு படிச்சிருக்கோம், மானா ஹர்ஃபு இஸ்திஃபாம் படிச்சிருக்கோம். இப்போ நாம்னா ஹர்ஃபுல் ஜவாப்னு படிக்கிறோம். இந்த மாதிரி அரபிக்கில் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரைட், அதான் ஈஸியும் கூட, சார் அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நாம் ஹாதா பைத்தோன், எஸ் திஸ் இஸ் அ ஹவுஸ். அப்போ நாம் ஹர்ஃபுல் ஜவாப்னா ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா. பைத்துன் என்ன? இஸ்மு மர்ஃபூன். நெக்ஸ்ட், ஒரு ஷர்ட் பார்த்து கேட்குறான், மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா கமீசுன், திஸ் இஸ் ஷர்ட். இது வந்து சட்டை, இது ஒரு சட்டை. அப்போ ஹாதா என்ன? மா என்னன்னு பார்க்குறோம். மா வந்து ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா. இங்கே என்ன? ஹாதா, அதுவும் இஸ்மு இஷாரா. கமீசுன் என்ன? இஸ்முன் மர்ஃபூன். நெக்ஸ்ட், ஒரு சேர் இருக்கு, அதை பார்த்து என்ன கேட்குறாங்க? ஹாதா சரீரும், இஸ் திஸ் எ பெட்? இது வந்து ஒரு பெட்டா, படுக்கையான்னு கேட்குறாங்க. லா ஹாதா குர்சியுன், நோ திஸ் இஸ் சேர். இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு சேர், நாற்காலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க அகெயின் பாத்தீங்கன்னா ஹாதா சரீருன்னு கேட்கும்போது, இஸ் திஸ் எ பெட்ன்னு கேட்கும்போது, பெட்டா இல்லையானா நாம்லான்னு சொல்லணும். அப்போ இங்க வந்து பெட் இல்ல, சேர் தான் இருக்கு. அப்போ லா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ லா ஹாதா குர்சி. இப்போ நீங்க லா ஹாதா குர்சியுன், கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது லா என்ன? லான்னா நோன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். செகண்ட், லாவோடைய கிராமட்டிக்கல் டேர்ம் என்ன? இந்த ஹர்ஃபுல் ஜவாப். எப்படி நாம்னா ஹர்ஃபுல் ஜவாபோ அதே மாதிரி லானாலும் ஹர்ஃபுல் ஜவாப் தான். சேம், எஸ் ஆர் நோ இல்லையா? ஹர்ஃபுல் ஜவாப். ஹர்ஃபுல் ஜவாப்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் ஆஃப் ஆன்சரிங். இப்போ லான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்புறம்? ஹாதா குர்சி, ரைட் ஆன்சர் சொல்றாங்க. நோ திஸ் இஸ் எ சேர். இப்போ லா ஹாதா குர்சி இல்ல, ஹாதா என்ன இங்க திருப்பி? இஸ்மு இஷாரா. ரைட். குர்சியுன் என்ன? குர்சியுன், that is ஒரு இஸ்முன் மர்ஃபூன். கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹாதா மிஃப்தான், இஸ் திஸ் எ கீ? லா ஹாதா கலமுன், நோ திஸ் எ பென். கொஸ்டின் டேக், கொஸ்டின் டேக். என்னது? கொஸ்டின் டேக். அப்போ என்னது? அப்போ கொஸ்டின் டேக்னா ஹர்ஃபு இஸ்திஃபாம், இஸ்திஃப் ஆம். இது ஹர்ஃபு இஸ்திஃபாம் எங்க பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி மேல மாலை பார்த்தோம். அதே தான், அதுவும் கொஸ்டின் டேக் தான், இதுவும் கொஸ்டின் டேக் தான். அப்போ கொஸ்டின் டேக்ல என்ன சொல்லுவோம்? ஹர்ஃபு இஸ்திஃபாம் சொல்லுவோம். அந்த கொஸ்டின் டேக் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஹர்ஃபு இஸ்திஃபாம் சொல்லி அரபியில் சொல்லுவோம். இப்போ மாவும் அதுதான், ஆவும் அதுதான், ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஓகே. அப்போ நாம்லா ரெண்டு படிச்சிருக்கீங்க, ரெண்டுமே ஹர்ஃபுல் ஜவாப், பார்ட்டிகல் ஆஃப் ஆன்சரிங். ஓகே, ஆன்சர் செய்யக்கூடிய எழுத்து, பதில் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிகல் ஹர்ஃப். ஓகே, எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து சேர்ந்து தான் வரும், சிரமம் இருக்காது. பார்த்துட்டே வாங்க. ஹாதா மிஃப்தாஹ், இஸ் திஸ் எ கீ? இது வந்து கீயா, சாவியா? ஆனால் படம் அங்கே காமிச்சிக்கிறது வந்து பெண்ணு. அப்போ என்ன சொல்லுவீங்க? லா ஹாதா கலமுன், நோ திஸ் இஸ் எ பென். ரைட். நெக்ஸ்ட், மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? இது என்ன? மா என்னது? ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா. ஹாதா நஜ்முன், ஹாதா இஸ்மு இஷாரா, நஜ்முன் லதீஸ் யுவர் இஸ்மு மர்ஃபூ. இப்போ மா பொறுத்த வரைக்கும் ஹர்ஃபு இஸ்திஃபாம், ஹர்ஃபு இஸ்திஃபாம் பேசிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி போகும்போது அது டீட்டெயிலாக இருக்கும், நம்ம படிப்போம். இஸ்மு இஸ்திஃபாம்னு சொல்லுவோம். இல்லாட்டி மா, 3 கைண்ட்ஸ் ஆஃப் மா இருக்கு. ஒன்று மா ஆஃப் இன்ட்ராகேஷன், மா ஆஃப் நெகேஷன், மா ஆஃப் ரிலேஷன், அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை, அது படிக்கும்போது நம்ம இன்ஷால்லா படிப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டா போதும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களை கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லணும்,
இந்த தம்ரீன் போட்டிருக்கு, எங்கெல்லாம் தம்ரீன் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும். தம்ரீன், தம்ரீன், தம்ரீனுன். அது ப்ளூரல் ஃபார்ம் தமாரீன். தம்ரீனோட ப்ளூரல். ஜிம்னா என்னது? ஜிம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எழுதுவாங்க. பாய்ஸ் பி எழுதுவாங்க, இல்ல பிஎல்னு எழுதுவாங்க. அப்படின்னா வந்து ப்ளூரல்னு அர்த்தம். அதே மாதிரி அரபில வந்து ஜிம்னா ஜமனா ப்ளூரல்னு அர்த்தம், பன்மைன்னு அர்த்தம். அப்ப ஜமல எழுத்து என்னது? ஜீம் இருக்கு இல்லையா, அந்த ஜீம் தான் இங்க போட்டிருக்கு. அப்ப தம்ரீனோட பன்மை வந்து தமாரின். ஆனா இந்த மாதிரி எழுதக்கூடிய வழக்கம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமாரீன், தமாரீனும். தம்ரீன் தமாரூன்னா என்ன அர்த்தம்? எக்ஸசைஸ்னா பயிற்சி இல்லையா? இந்த தம்ரீன் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். துருஸ் புக்ல இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம் ஒவ்வொரு லெசன்லயுமே வந்து இந்த தமாரின் இருக்கும். அதுதான் உங்களை வந்து உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண, டெவலப் பண்ண, இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு உதவும். அதனால எல்லாருமே இது ரொம்ப கவனத்தமாக படிக்கணும். ஓகே, படிக்க மட்டும் பத்தாது. நீங்க என்ன செய்யணும், வீட்டில் இந்த ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன் இல்லையா, இனிமேல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும். இந்த தம்ரீன் வந்து எழுதி வர சொல்லுவேன். நான் இங்கேயும் படிச்சு கொடுத்துட்றேன், அது வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு டவுட் தான் அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது நீங்க என்ன செய்யலாம், இது அப்படியே வந்து நீங்க எழுத பழகிடணும். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும், மறக்காது இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடம் போகும்போது முன்னாடி பாடம் கம்ஃபர்டபுளா இருக்கும், படிக்கக்கூடிய வர பாடமும் ஈஸியா இருக்கும். ஓகே, மா ஹாஜா, வாட் இஸ் திஸ்? இப்ப நீங்க எழுதணும் ஹாஜா மிஃப்தாஹும். இப்ப இந்த தம்ரீன்ல இங்க சொல்லப்படாத எதுவுமே வந்து புதுசா இங்க இருக்காது. எல்லாமே முன்னாடி லெசன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஃபாப்துல் மிசால். அப்ப நீங்க என்ன எழுதணும், ஹாஜா மிஃப்தாஹுன். எஸ், Mohammed Fahad is asking, what is the difference between Ma and Hamza question words? Yes, very good question. So, மாக்கு வந்து என்ன, மானா வாட். ஆ பொறுத்த வரைக்கும் மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது இது என்ன, மா ஜாலிக்க, வாட் இஸ் தட், அதுக்காக மா யூஸ் பண்ணும். இந்த ஆ வந்து அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ இங்கிலீஷ் ஈக்குவலண்ட், தமிழ் ஈக்குவலண்ட். அதுக்கு ஹம்சாவுக்கு வந்து அரபிக்கு மட்டும்தான் நம்ம அரஃப் இஸ்திஃபாம், மேல மாக்கு அரஃப் இஸ்திஃபாம் சொல்றோம். இந்த ஆக்கு வந்து அரஃபு இஸ்திஃபாம், கொஸ்டின் டேக்னு சொல்றோம். ஆனா அந்த ஆக்கு வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. இது என்ன செய்யும், ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், அந்த ஆன்சருக்கு முன்னாடி ஒரு ஆவை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அது கொஸ்டினா மாத்திடும். இது ஒரு டீட்டெயிலா இன்ஷா அல்லாஹ் அடுத்த 4 பாடத்துலயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இதான் வந்து ஆரோட ஃபங்க்ஷன் இதான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும், இது வந்து ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் டேக்னு தெரிஞ்சுக்கணும். ரீட். ما هذا؟ هذا مفتاح. هذا مفتاح. هذا كتاب. هذا كتاب. வெரி குட். நான் கைட் பண்றேன், ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். பட் ஃபைன். நெக்ஸ்ட் ஆமினா பி. السلام عليكم sir. வணக்கம் சலாம். ما هذا؟ هذا قلم. قلم. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் அர்ஷிதா ஃபஹிமா, நீங்க படிங்க. هذا باب. இது படிங்க ஃபர்ஸ்ட். ما هذا؟ ஹாஸா பாபுன். வெரி குட் மாஷாஅல்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் தக்வீன் படிங்க. ரீட் தக்வீன். ما هذا؟ هذا بيت. هذا بيت. ஆதிலா குல்சார். Yes sir. Yeah, read please read. ما هذا؟ هذا كرسي. كرسيهن. குர்சியூன். வெரி குட் மாஷா. அவ்வளவுதான், வெரி குட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, தம்ரீன் 2 பாருங்க. தம்ரீன் 2, வாட் டு எக்ஸ்பெக்ட் எல்ஸ் தென் ஹம்சா தவிர்த்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த பாடத்துல நம்ம புதுசா 2 சொல்லி கொடுத்தாங்க. மா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இப்ப என்னன்னா
இந்த பிக்சர்ல இருந்து மஸ்ஜித் இருக்கு, கேட்டுற கேள்வி வந்து பைத். அப்போ நம்ம நாம் லா யூஸ் பண்ணணும். நாம்னா எஸ், லானா நோ. இப்போ ஹாதா பைத்துன், இஸ் திஸ் எ ஹவுஸ், இது வந்து வீடான்னு கேட்கிறோம். ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும் இல்ல இது வந்து பள்ளிவாசல்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னு சொன்னா லா. கரெக்ட் ஆன்சர் எது? ஹாதா மஸ்ஜிதுன். அப்போ நாம் சொன்னா ஆஸ் இட் இஸ் சொல்லிடணும். நோ சொன்னீங்கன்னா என்ன பிக்சர்ல இருக்கோ அது சொல்லணும். சொல்லலாமா? இது படிங்கம்மா. அஹாதா பைத்துன் ம், லா ஹாதா மஸ்ஜிதுன். வெரி குட் மாஷா, எக்ஸலண்ட். அஹாதா மிஃப்தாஹுன் லா ஹாதா கலமுன். என்ன போதும். அப்துல் ரஹ்மான் சார், மஸ்தான் அப்துல் ரஹ்மான் சார், ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் டாக். படிங்க சார், ஜஸ்ட் ரீட் சார். சரி சார். ஃபர்ஸ்ட் உள்ளதுங்களா சார்? ஃபர்ஸ்ட் உள்ளது மா, இது இங்க இருக்கு பாருங்க, மாஹாதா. என்னுடைய இதுல ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்ணிருக்கிறது ஆமா ஆமா. ஷர்ட். சரி. ஹாதா ஆஹாதா கமீஸ். மாஹாதா கமீஸுங்களா? கமீஸ். கமீஸ் கமீஸ். படிக்கணும்னா ஆஹாதா கமீஸுன், இஸ் திஸ் ஷர்ட்? லா. நாம் நாம் இருக்கிறது ஷர்ட் தான். அப்ப நாம் 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 ஹாதா கமீஸுன். ஹாதா கமீஸுன். ஹாதா கமீஸுன். அப்படி ஆஸ் இட் இஸ் படிச்சிடணும். இது ஷர்ட் ஆனா ஆமா இது ஷர்ட் தான். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் படிங்க, நீங்களே படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாதா. ஹாதாக்கு முன்னாடி ஆ இருக்கு பாத்தீங்களா? ஹாதா. ஹாதா நஜ்முன். ஹாதா ஹாதா நஜ்முன். அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லி. எஸ், கரெக்ட். நாம் சொல்லிட்டு ஹாதா. நாம் ஹாதா. ஓகே, வெரி குட் மாஷா. அவ்வளவுதான், சிம்பிள். இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் தம்ரின் 3. இக்ரா வக்துப் இருக்கு, ரீட் அண்ட் ரைட். ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், ரைட்? இதுல என்ன பாக்குறீங்கன்னா, the words have been given without vowel signs. Sentences have been given without vowel signs. இங்க சென்டென்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு, இதுல எதுவுமே வந்து vowel sign இல்ல, ஹரக்காத்தே காணோம். நீங்க அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எவ்வளவு சைனிங் போர்டு. உதாரணமா உம்ரா, ஹஜ், இன்ஷா அல்லாஹ் அல்ல நாடி நம்ம போற மாதிரி இருந்தா, ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து மற்ற அந்த ஊருக்குள்ள எங்க போனாலும் சைனிங் போர்டா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஹரக்காத்தே இருக்காது, வித்தோட ஹரக்காத் தான் இருக்கும். எப்ப அது எப்படி படிக்கிறது? நம்ம யாருனால படிக்க முடியும்? குரான் கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு படிப்பாங்க. ஆனா இந்த வவல் சயின்ஸை பார்த்து இங்கே ஃபதா வருமா, தம்மா வருமா, கஸ்ரா வருமானா யாருக்கு தெரியும்னா, யார் முறையை அரபி படிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஹரக்காத் வந்து தரோலி எங்கேயுமே, ஈவன் நீங்க நெட்ல போயிட்டு இப்போ சும்மா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ், சிக்னிஃபிகன்ட் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் இன் அரபிக்னு போட்டிங்கன்னா, அரபிக்ல டெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹரக்காத் இல்லாம தான் இருக்கும், ஹரக்காத்தே இருக்காது. அப்போ யார் லாங்குவேஜ் முறையா படிப்பாங்களோ அவங்களால வந்து என்ன செய்யும், ஈஸியா படிக்க முடியும். ஏன்னா மர்ஃபுவாத் எங்க வரும், மன்சூப் எங்க வரும், மஜ்ரூர் எங்க வரும், அதெல்லாம் தெரிஞ்சனால படிக்க முடியும். இப்போ எங்க தான் இந்த ஹரக்காத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா 3 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. 1 குரான்ல, 2வது ஹதீஸ்ல. ஈவன் ஹதீஸ் கூட ஹரக்காத் இல்லாத வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலும் ஹதீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு. அப்புறம் சில்ட்ரன் புக்ஸ்ல, குழந்தைங்களோட புக்ஸ், ஏன்னா குழந்தைங்க 1வது 2வது படிக்கக்கூடிய, ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் படிக்கணும், அவங்கலாம் வந்து என்ன இருக்கும், ஹரக்காத் இருக்கும். அப்புறம் டிக்ஷனரிஸ்ல இருக்கும், சில்ட்ரன் டிக்ஷனரி. அதுவும் இதை தவிர்த்து வேற எங்கேயுமே நீங்க ஹரக்காத் பார்க்க முடியாது. அப்போ அப்துல் ரஹ்மான் சார் நம்மளுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, இங்க மேல வந்து எல்லா ஹரக்காத்துலாம் போட்டு இருக்கு, கீழே வரும்போது அந்த ஹரக்காத் இல்லாம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அப்ப நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், கட்டாயமா யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, நான் லெட்ஸ் ப்ரொசீட். இப்போ என்ன படிச்சிருக்கோம் எல்லாம் மனசு ஞாபகம் இருக்கும், இதை பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி ஞாபகம் வராமல் இருந்தாலும் நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணும்போது மைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஹலீமா படிங்க. السلام عليكم سر. வலைக்கும் சலாம். السلام الوحيد. هذا مكتوب. هذا مكتب. هذا مسجد.
ம் هذا قلم. போதும். enough. ஃபஹத் சார் படிங்க. ஃபஹத் முகமது ஃபஹத். هذا سرير. ம் ما هذا؟ ம் هذا كرسي. மாஷாஅல்லாஹ், வெரி குட். குர்சி யுன். ஓகே ஃபைன். முஸ்தபா படிங்க. கடைசி ரோ. هذا بيت. பைத்துன். هذا بيت. لا هذا مسجد. ما هذا؟ هذا مفتاح. மாஷா. இது எல்லாருமே வந்து என்ன செஞ்சீங்க, கரெக்டா படிச்சிட்டீங்க. எப்படி கரெக்டா படிச்சீங்க? ஏன்னா முன்னாடி வந்து அந்த பாடம் படிச்சிருக்கோம், வேற எதுவுமே நம்ம படிக்கல. ஆதா படிச்சோம், ஒரு நவுனை படிச்சுட்டு மஸ்ஜிதுன் கலமுன்னு படிச்சோம், அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இது சிம்பிள் லாஜிக். இது வந்து இன்ஷால்லா நீங்க மனசுல நல்லா பதிவு வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு நியூ கான்செப்ட் இருக்கு, மன்ஹாதா. இப்போ அடுத்த நம்ம படிக்கிறது மன்ஹாதா. மண். மண்ணா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஹர்ஃபு இஸ்திஃபாம். சில போவோ படிப்போம். மண்ணா வந்து இஸ்மு இஸ்திஃபாம் இன்ட்ராகேட்டிவ் நவுன் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஹர்ஃபு இஸ்திஃபாம்னு இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ மா பார்த்துருக்கோம், ஆ பார்த்துருக்கோம், மண் பார்த்துருக்கோம். மா வந்து வாட்டு, மண் வந்து என்ன அர்த்தம்? ஹூ, யாரு. ரைட். மண் யாரு, மான வாட். அப்போ வாட் இது கேட்போம், திங்ஸ் கேட்போம். மண் யாரு கேட்போம்? நபர்கள், யாரு பர்சன் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேட்போம். ரைட். ஸோ அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரைட். மனஹாஜா, ஹூ இஸ் திஸ்? இவர் யாரு? ஹாதா தபீபுன், இஸ் எ டாக்டர். மனஹாஜா, ஹூ இஸ் திஸ்? யார் இவர்? ஹாதா பலதுன், திஸ் இஸ் அ பாய். இவர் வந்து ஒரு பையன். இப்போ ஹாதா இஸ்மு இஷாரா, வலதுன் இஸ் இஸ்மு மர்ஃபூன். அது அப்படியே கண்டினியூ பண்ணும், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. கூடுதலா நீங்க சொல்ல வேண்டியது மன்னா ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஹர்ஃபு இஸ்திஃபாம் இருப்பாரு. ஹர்ஃபு இஸ்திஃபாம். முன்னாடி ஒரு தடவை ஹரக்கத் ஃபுல்லா போட்டிருக்கேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது அந்த ஹரக்கத் போற மாதிரி நீங்க இந்த இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஹர்ஃபு இஸ்திஃபாம்னா என்ன? இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல், or we can say question tag. Okay. கீழே வாங்க. மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ்? ஹாதா துவாலிபுன், திஸ் இஸ் ஸ்டூடெண்ட். துவாலிப்னா யாரு? துவீபு, வலது, துவாலிப். ரைட். நெக்ஸ்ட், இந்த மண் கேட்டுட்டே வரும்போது டாக்டர் ஃபா அப்துல் சமீங்க என்ன கேட்குறாங்க பாருங்க. ஹாதா வலதுன், இஸ் திஸ் அ பாய்? ஒரு மனிதனை பார்த்து கேட்குறாங்க. லா ஹாதா ரஜுலுன், நோ திஸ் எ மேன். அப்போ நீங்க திங்ஸ் கேட்கும்போது ஆஹாதா பைத்துன்னு கேட்டீங்க, ஆஹாதா கமிஷன் கேட்டீங்க. அப்போ கமிஷன் வந்து ஷர்ட் இருந்தா நாம் சொல்லிட்டு ஆஹாதா கமிஷன் சொல்லுவீங்க. இல்ல ஒரு கர்ச்சியை பார்த்து கேட்டா மாத்திரும் இல்லையா, நாம்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஆதா வலதுன்னு மட்டும் மண் பண்ணுமா, ஆதா சொல்ல முடியாது. இது யாருன்னு கேட்க முடியாது இல்லையா. இவன் யாரு, இவர் யார் தான் சொல்ல முடியும். அப்போ அது மண் யூஸ் பண்ணணும் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்காக. ரெண்டாவது, நம்ம அதே ஹாதா வலதுன்ல இந்த ஹாதா வலதுன்ல முன்னாடி கூடிய இஸ் திஸ் எ பாய்? இவர் வந்து ஒரு பையனா? லா ஹாதா ரஜுல், நோ திஸ் இஸ் எ மேன். இல்ல, இவர் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லா என்னது, ஹாதா ரஜுல் என்னது, நான் இங்க எழுதுறேன். ஹாதா வலதுன். இப்ப இங்க என்னது? ஃபர்ஸ்ட் ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா. வலதுன் என்ன? இஸ்முன் மர்ஃபூன். கரெக்ட். இப்போ கொஸ்டின் நீங்க கேட்டீங்க ஹாதா வலதுன், ஆன்சர் என்ன பண்ணும்? இங்க பாத்தீங்கன்னா மேன் இருக்காரு, அப்போ நோ தான் சொல்லணும். லா ஹாதா, கரெக்ட் ஆன்சர் இது ஹாதா ரஜுலுன். ரஜுலுன், ஜிமஸ் தம்மா வமா இருக்கு. இப்போ ரஜுலுன், நோ திஸ் இஸ் எ மேன். இப்போ லா என்ன சொல்லுவீங்க? லா இஸ் ஹர்ஃபுல் ஜவாப். ஹர்ஃபுல் ஜவாப்.
அப்படின்னு சொல்லணும். லா என்னது? ஹர்ஃபுல் ஜவாப். ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா சொல்லிடணும். ரஜுலுன் என்ன? ரஜுலுன்னா இஸ்முன் மர்ஃபூ. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஓகே, இந்த அனாலிசிஸ், இது பேர் நம்ம அனாலிசிஸ் சொல்லுவோம். அனாலிசிஸ் 3 செய்யணும் ஒவ்வொரு நபரும். இன்ஷால்லா 3. 1 ரீடிங் படிக்கணும், 2வது டிரான்ஸ்லேஷன், 3வது அனாலிசிஸ். ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே இந்த 3 வந்து நம்ம முன்னெடுத்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், டெக்ஸ்ட் என்னன்னு ரீட் பண்ணணும், கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும். ஓகே, சரி. ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சிரமம் இருக்க செய்யும், அது நான் மறுக்கல. ஆனால் இது அச்சீவபிளா ஈஸியா கொண்டு வர்றது நம்ம கையில இருக்கு. நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஈஸியா நம்மளால கம்ஃபர்ட் எஃபர்ட்லெஸ் சொல்ல முடியும், ஈஸியா வந்துடும் அது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்க, மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா மஸ்ஜிதுன், திஸ் இஸ் மஸ்ஜித். மன்ன அதை இங்கே பிக்சர் இங்கே தரல, இருந்தாலும் நம்ம வந்து அதை அசியூம் பண்ணிட்டு படிங்க. மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ்? ஹாதா தாஜிருன், திஸ் இஸ் எ மர்ச்சன்ட். அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க, இது வந்து பள்ளிவாசல். கரெக்ட். இவர் யாருன்னு கேட்குறாங்க, ஹாதா தாஜிர். அப்போ பள்ளிவாசல், திங்ஸ், ஹவுஸ், புக்கு எல்லாம் வந்து நான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம மா யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்களோ அதுக்கு நம்ம மண் யூஸ் பண்ணணும். சரியா? அதுல கீழே வைப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஹாதா கல்புன், திஸ் இஸ் டாக். இப்போ முன்னாடி எடுத்து போடுங்க. ஹாதா கல்புன், இஸ் திஸ் எ டாக்? இது வந்து நாயா? லா, ஹாதா கித்துன், நோ திஸ் இஸ் எ கேட். கரெக்டா? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? நம்ம எல்லாமே அதான் பார்த்துட்டு வரோம். ஸோ மாஹாதா, மன்னஹாதா, ஆஹாதா, அதில் திங்ஸ் பார்த்தோம், ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இது உயிரினம் தான். கல்புன் கித்துன்னா உயிரினம் இருந்தாலும் நான் சென்ஸ் அந்த கேட்டகரி போயிடும். அறிவில்லாத கேட்டகரிஸ்ல இருக்கு இல்லையா, அதில் போயிடும். அப்போ பாருங்க, ஹாதா ஹிமாருன், திஸ் இஸ் எ டாங்கி. ஹாதா ஹிமாருன், இஸ் திஸ் எ டாங்கி? இது வந்து கழுதையா? லா, ஹாதா ஹிசானுன், நோ திஸ் இஸ் எ ஹார்ஸ். இது வந்து குதிரை. வமா ஹாதா, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மண் கேட்கலாமா மா கேட்கலாமா? திங்ஸுக்கு மா சொல்லிட்டோம், பர்சனுக்கு மண் சொல்லிட்டோம். இந்த விலங்கினங்களுக்கு என்ன சொல்றதுன்னா மா தான் சொல்லணும். இது என்னதான் நம்ம கேட்போம், இவருன்னு சொல்ல மாட்டோம். தமிழ்லையும் அப்படித்தானே. அப்போ மாஹாதா, இங்க வா வேற ஒண்ணு இருக்கு, வ மாஹாதா. அண்ட் வாட் இஸ் திஸ்? இந்த வா என்ன அர்த்தம்? வா, வானா அண்டுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்த்துட்டு வரும். வானா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங், அண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது வானா என்ன? அது ஹர்ஃபு அத்ஃப். என்ன சொல்லணும்? ஹர்ஃபு அத்ஃபின். அது என்ன ஹர்ஃபு அத்ஃபின்? இங்கிலீஷ் சொல்ல போனா கன்ஜங்ஷன். இன்னும் கரெக்டாக புரியணும்னா பார்ட்டிகல் ஆஃப் லிங்கிங். பார்ட்டிகல் லிங்கிங்னா ஒரு வார்த்தையை, உதாரணமா ஹாமித் அண்ட் ஹாலித் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாமிதும் ஹாலிதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அண்ட் வருதுல்ல, இது இப்போ என்ன சொல்லுவோம்? கன்ஜங்ஷன் சொல்லுவோம். அரபிக்ல என்ன இருக்கு? ஹர்ஃபு அத்ஃபின். ஹர்ஃப்னா பார்ட்டிகல், அத்ஃப்னா லிங்க். ஹாமிதையும் ஹாலிதையும் ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது, மற்றும் சொல்லும்போது இந்த அண்ட் யூஸ் பண்ணுறதுல அதான் இருக்கு ஹர்ஃபு அத்ஃப். லிங்க் பண்றதுனால ஹர்ஃபு அத்ஃப். சரி, இப்போ ஞாபகம் வச்சுப்போமா? ஹர்ஃபு இஸ்திஃபாம் படிச்சிருக்கோம், ஹர்ஃபுல் ஜவாப், ஹர்ஃபு அத்ஃப் 3 வந்திருக்கு இப்போ இந்த ஹர்ஃப் கேட்டகரியில. கரெக்ட். இப்போ இங்க மாஹாதா கேட்டிருக்காங்க, வ மாஹாதா அண்ட் வாட் இஸ் திஸ். ஏன்னா கடைசியில் இது முடியுது, இந்த பக்கத்துல இது முடியுது, அதனால அதை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி கொண்டு வரல, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. மாஹாதா அண்ட் வாட் இஸ் திஸ்? ஹாதா ஜமலுன், திஸ் இஸ் எ கேமல். இது என்ன? இது வந்து ஒட்டகம். ஹாதா இஸ்மு இஷாரா, ஜமலுன் இஸ்முன் மர்ஃபூஉன்.
அது அப்படி ஞாபகத்துக்கிட்டே வரணும், மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா தீகுன், திஸ் இஸ் காக், ரூஸ்டர். ரெண்டு சொல்லலாம், காக் சொல்லலாம் அல்லது ரூஸ்டர். சேவல். ஹாதா தீகுன் இல்லையா? மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா. இப்போ மா என்ன சொல்வீங்க? நானே இவ்வளோ தூரம் எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்போ இவ்வளோ தூரம் அதை வந்து பார்க்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு படிக்கலாம். ஹர்ஃபு இஸ்திஃபாம். அப்புறம் ஹாதா என்ன? இஸ்மு இஷார். அப்புறம் என்ன இருக்கு? ஹாதா தீகுன். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர்ல மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், கொஸ்டின்ல தேவையில்லை. இருந்தாலும் ஜஸ்ட் சொன்னா போதும். ஹாதா இங்க என்ன இருக்கு? இஸ்மு இஷாரா. தீகுன் என்ன? இஸ்மு மர்ஃபூ. மீனிங் என்ன? திஸ் இஸ் ஏ ரூஸ்டர், திஸ் இஸ் ஏ காக். இது வந்து சேவல். இது வந்து சேவல்னு நம்ம சொல்றது இங்கிலீஷ்ல நீங்க சொல்லலாம், ரூஸ்டர்னு சொல்லலாம் அல்லது காக்குன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு. மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ்? யார் இவர்? ஹாதா முதர்ரிசுன், திஸ் இஸ் எ டீச்சர். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இங்க சொல்ல விரும்பக்கூடியது, இந்த ஷத்தா கீழே கஸ்ரா போட்டா அது கஸ்ரா தான். ஓகே, ஷத்தாக்கு மேல கூடுறதா பார்த்தா, ஷத்தா கீழே கூடுறதா அது கஸ்ரா தான், அதை பாவிக்கணும். இப்போ ஹாதா முதர்ரிசுன்னா திஸ் இஸ் எ டீச்சர். நீங்க என்ன படிக்கூடாது? ஹாதா முதர்ரசுன்னு படிக்கூடாது, தப்பு. ஹாதா முதர்ரிசுன். ஸோ மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ்? ஹாதா முதர்ரிசுன், திஸ் இஸ் எ டீச்சர். ஸோ மன் என்ன? இப்போ ஹர்ஃபு இஸ்திஃபாம், கொஸ்டின் டேக். ஹாதா என்ன? இஸ்மு இஷாரா. முதர்ரிசுன் என்ன? இஸ்மு மர்ஃபூ. நெக்ஸ்ட், இப்போ ஒரு கர்ச்சீஃப் பார்த்து ஹாதா கமீசுன் கேட்குறாங்க. இஸ் திஸ் எ கர்ச்சீஃப்? இது வந்து கர்ச்சீஃபா? சாரி, இது ஹாதா கமீசுன், இஸ் திஸ் எ ஷர்ட்? இது வந்து ஷர்ட்டா? படம் இருக்கிறது வந்து கர்ச்சீஃப். ஆனால் கேட்கக்கூடிய வினா வந்து இது வந்து ஷர்ட்டா? இஸ் திஸ் ஷர்ட்? இப்போ நல்லா தெரியும் அது வந்து தப்பான கொஸ்டின், தப்பான கொஸ்டின்ஸ். அப்போ லா சொல்லிடணும். லா ஹாதா மிந்தீலுன், திஸ் இஸ் அ கர்ச்சீஃப், ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ மிந்தீல். இப்போ எவ்வளோ வார்த்தையை நீ கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் போன வாரம் 9 நவுன் கற்றுக்கிட்டீங்க. பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன், கிதாபுன், கலமுன், மிஃப்தாஹுன், மக்தபுன், சரீருன், குர்சியும். 9 நவுன் படிச்சு போனாலும். இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம்? புதுசு புதுசாக படிச்சிருக்கோம். கமீசுன் படிச்சிருக்கோம், நஜிமுன் படிச்சிருக்கோம் இல்லையா? கமீசுன், நஜிமுன், இப்படி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்க வச்சு நம்ம சொல்றோம். கமிஷன் படிச்சிருக்கோம், நஜிமுன், தொபீபுன், துவாலிமுன், வலதுன், ரஜுலுன், தாஜிருன், மெர்ச்சன்ட் இல்லையா? இதெல்லாம் வந்து அப்புறம் உயிரினங்கள், இது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக், கல்புன், கித்துன், கேட்டு, ஹிசானுன், ஹார்ஸு, ஹிமாருன், டாங்கி, ஜமலுன், ஒட்டகம், கேமல், இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்புறம் முதர்ரிசுன் படிச்சிருக்கோம், டீச்சர். அப்போ இந்த இடத்துல கடைசியில் மிந்தியிலும் கர்ச்சீஃப். இது எவ்வளோ வெக்காபுலரி பாருங்க. அதுக்குள்ள முதல் பாடத்துலேயே உங்களுக்கு இந்த வெக்காபுலரி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து 100-200 வார்த்தை தான் இருக்கும். ரிப்பீட்டடாக இது ஐ வாண்ட் இருக்குல்ல, வேணும், அது எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி எது ரிப்பீட்டடாக உள்ள வேர்ட்ஸ் தான் தூத்து ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க வந்து தம்மா முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டபுள் தம்மா வந்து எழுதுறது இந்த மாதிரி இருக்கும், அரபோட ஸ்டைலு. பிரிண்டட் காப்பீஸ்ல வந்து இந்த மாதிரி லேசஸ் சொல்லி வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன். அதையும் இங்க வந்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இக்ரா வக்துப், ரீட் அண்ட் ரைட். இதோட இந்த பாடம் முடியுது இல்லையா? பாருங்க, மாஹாசா இக்ரா வக்துப்னா நீங்க ரீட் அண்ட் ரைட், நீங்க ரீட் பண்ணணும், எழுதியும் பார்க்கணும். இப்போ தம்ரீன் இருக்கும்போது நீங்க அது கூடுதல் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். தயவு செய்து அதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மாஹாசா, ஹாசா கலமுன், இது என்ன? இது பேனா. ஹாசா கல்புன், திஸ் இஸ் a dog. மன் ஹாதா, who is this? ஹாதா தொபீபுன், this is a doctor. ஹாதா ஜமலுன், this is a camel, இது ஒரு ஒட்டகம். ஹாதா கல்புன், is this a dog? லா ஹாதா கித்துன், no, this is a cat. இது வந்து ஒரு நாயா? இல்லை, இது வந்து ஒரு பூனை. ஹாதா தீக்குன், is this a
காக் நாம் எஸ் எஸ் சொல்லிட்டு மற்றது ஆமா இது வந்து தீக்குன்னு சொல்லல அப்படி நாம் சொன்னாவும் போதும். ஓகே. ஹாதா ஹிசாமுன் லா ஹாதா ஹிமாருன். நிறைய இதுல புது வார்த்தைகள் இருக்கிறதுனால நானே இதை படிச்சுட்டேன் இன்ஷால்லா. நீங்க என்ன செய்யணும், இக்ரா மக்தூப்ல வீட்டுல உட்காந்து இது படிச்சுட்டு நம்மளால சுயமா படிக்க முடியுதா, படிக்க முடிச்சுட்டு இதை வந்து என்ன செய்யணும், எழுதணும். எழுதும் போது தயவு செய்து நான் சொன்ன மாதிரி எழுதணும். ஹாதானா என்ன, இப்போ இங்க என்ன இருக்கு, ஆனா ஹர்ஃப் இஸ்திஃபாம், ஹாதானா இஸ்மு இஷாரா, இசானா இஸ்மு மர்ஃபூ, அந்த மாதிரி நான் எழுதி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்க எழுதணும். லானா ஹர்ஃபுல் ஜவாப், ஹாதானா இஸ்மு இஷாரா, ஹிமாருன்னா இஸ்மு மர்ஃபூ, தயவு செய்து எழுதணும். ஹாதா மிந்தீலும், திஸ் இஸ் கர்ச்சீஃப். ஹாதா வலதுன், இஸ் திஸ் எ பாய்? நாம் எஸ், நாம் என்னது ஹர்ஃபுல் ஜவாப். கடைசி ஒரு 10 மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ்? ஹாதா ரஜுலுன், திஸ் இஸ் எ மேன். ஸோ 5 more minutes இன்ஷால்லா. நான் செகண்ட் லெசன் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி, வெறும் ஒரு பேஜ் தான். அது நான் அது தொடர்ச்சினால நான் வந்து எடுத்துடுறேன். ஜாலிக்கா இல்லையா, ஜாலிக்கா. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன இருக்குது எல்லாத்தையும் படிச்சுட்டோம். அதோடைய வெக்காபுலரி எல்லாமே இங்கே இருக்குது, கீ புக்கில் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே இங்கே வந்துருக்கு பாருங்க. இதை நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெசனை படித்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். செகண்ட் லெசன் பாருங்க, லெசன் 2 கீழே பாருங்க என்ன இருக்கு. இன் திஸ் லெசன் we learn the use of zalika meaning that and wa meaning and. ஹாதா வந்து this, zalika that, அவ்வளவுதான். வாவோட மீனிங் வந்து and. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹாதா பைத்துன் வ ஜாலிக மஸ்ஜித், this is a house and that is a mosque. நோட் பாருங்க, ஜாலிக இஸ் pronounced ஜாலிக, அலிஃப் வந்து இல்லாம எழுதணும், but it is written without the alif. The word wa is written close to the following word. வா என்ன செய்யணும், பக்கத்துல சேர்த்து எழுதணும். வா எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுலாம் எழுதக்கூடாது. ஸோ இதில் உள்ள வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா 4 தான் புதுசு இருக்கு. இமாமுன், இமாம் லீடர், இந்த ஒன் ஹூ லீட்ஸ் அ ப்ரேயர், யார் வந்து தொழுகை நடத்துறாங்களோ இமாம் சொல்லலாம், அல்லது லீடருக்கும் சொல்லலாம். சுக்கருன் சுகர், ஹஜருன் ஸ்டோன் கல், லபனுன் மில்க் பால் மில்க். அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன பாடம், ஒன்றுமே இதில் இல்லை. அதனால நான் சொன்னேன் அதையும் சேர்த்து படிக்கலாம்னு சொல்லி. இப்போ ஜாலிக்க தர்சு சாணியில இருக்கிறது ஜாலிக்க மட்டும்தான். ஹாதா வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, ஹாதா வந்து இஸ்மு இஷாரான்னு சொல்லுவீங்க. அதே தான் ஜாலிக்கவும் இஸ்மு இஷாரா சேம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். என்ன ஒரே விஷயம், ஹாதா இஸ்மு இஷாரா லில் கரீப், பக்கத்தில் உள்ளதுக்காக யூஸ் பண்றது. கரீப்னா பக்கத்தில் உள்ளது. இது யூஸ் பண்ணுவோம் ஜாலிக்க லில் பஈத், தூரத்தில் உள்ளதுக்காக யூஸ் பண்றது. இது மட்டும்தான் ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா பண்ணும். இப்போதைக்கு அதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் புரிஞ்சா போதும். கரீப்னா பக்கத்தில் உள்ள விஷயங்களுக்கு ஹாதா சொல்லுவோம், தூரமா உள்ள விஷயங்களுக்கு பஈத் சொல்லுவோம். அப்ப நீங்க ஹாதா இஸ்மு இஷாரா, ஜாலிக்கும் இஸ்மு இஷாரா தான். இப்போ கரீபோ பஈதோ நீங்க ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு. இப்போ இங்க இருக்கு மா ஜாலிக்க, வாட் இஸ் தட்? ஓ மா ஹாதா படிச்சீங்க, மா ஜாலிக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஜாலிக்க நஜ்முன், தட் இஸ் எ ஸ்டார். ஜாலிக்கு என்ன சொல்லுவீங்க, ஜாலிக்கு இஸ்மு இஷாரா, நஜ்முன் தட் இஸ் இஸ்முன் மர்ஃபூன். ஹாதா மஸ்ஜிதுன் வ ஜாலிக பைத்துன், திஸ் இஸ் எ மஸ்ஜித் அண்ட் தட் இஸ் எ ஹவுஸ். கரெக்ட். இது வந்து பள்ளி வாசல், அது வந்து வீடு. இப்போ ஹாதா இஸ்மு இஷாரா, மஸ்ஜிதுன் இஸ்மு மர்ஃபூன், வா என்னது ஹர்ஃபு அத்தஃப், இப்பதான் படிச்ச கன்ஜங்ஷன். ஜாலிக இஸ்மு இஷாரா தான், பைத்துன் வந்து இஸ்மு மர்ஃபூன். அப்போ லாஸ்ட் பாடத்துல எல்லாமே வந்துச்சு, புதுசா 4 வெக்காபுலரி தான் இருக்கு, பின்னாடி வரும் பாருங்க. ஹாதா ஹிசானுன் வ ஜாலிக ஹிமாருன், ஹார்ஸ் அண்ட் தட் இஸ் எ டாங்கி, இது வந்து குதிரை, அது வந்து கழுதை. ஜாலிக கல்புன், இஸ் தட் எ டாக், இது வந்து அது வந்து இது வந்து போய் அது வந்து அது அது நாயா இல்ல. லா ஜாலிக கித்னு, நோ தட் இஸ் எ கேட், நோ அது வந்து என்னது பூனை. மா ஜாலிக்க போன பாடத்துல மா ஹாதா கேட்டீங்க, வாட் இஸ் திஸ். இந்த பாடத்துல கேட்குற மா ஜாலிக்க கேட்குறீங்க, மா ஜாலிக்க வாட் இஸ் தட், அது என்ன. இப்போ இது என்ன போய் இப்போ அது என்ன மாதிரி. இப்போ எங்கெல்லாம் நீங்க ஹாதா யூஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் ஜாலிக்க பயன்படுத்துறீங்க. ஜாலிக்க சரீரோன், தட் இஸ் எ பெட், அது வந்து பெட். மன் ஹாதா வ மன் ஜாலிக்க, ஹூ இஸ் திஸ் அண்ட் ஹூ இஸ் தட், இவர் யாரு அவர் யாரு. ஹாதா முதரிசுன், இஸ் எ டீச்சர், வ ஜாலிக்க இமாமுன் அண்ட் தட் இஸ் இமாம். ஹாதா என்ன சொல்லுவீங்க, இஸ்மு இஷாரா. முதரிசுன் இஸ்மு மர்ஃபூன்,
வா என்ன ஹர்ஃபு அத்துஃப், ஜாலிக என்னது இஸ்மு இஷாரா, இமாமுன் என்ன இஸ்மு மர்ஃபு. எப்படி நீங்க ஹாதா நம்ம பயன்படுத்தணுமோ அதே தான் அந்த ஹாதா எடுத்தீங்க ஜாலிக. ஹாதா இஸ்மு இஷாரானா ஜாலிகாவும் இஸ்மு இஷாரா. ஹாதா வந்து பக்கத்தில் உள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது, ஜாலிக்கு வந்து தூரத்தில் உள்ள விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது. அவ்வளவுதான் வித்தியாசம். கடைசியாக கேட்குறாங்க மா ஜாலிக வாட் இஸ் தட், ஜாலிக ஹஜருன் தட் இஸ் ஸ்டோன். அதான் சுக்கருன் இஸ் சுகர், ஜாலிக லெபனுன் தட் இஸ் மில்க். இப்போ இக்ரா வக்து ரீட் அண்ட் ரைட், அகெயின் ரீட் அண்ட் ரைட் வரும்போது be cautious that all the sentences have been given without vowel sign. எல்லா சென்டென்ஸும் இங்கே vowel sign இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆனனால மேலே படிச்சு வச்சு நம்ம இங்கே செஞ்சிடலாம், அப்படியே வந்து அதை படிச்சிடலாம். அன்மியூட் பண்ணிட்டு மட்டும் படிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். ஹாதா சுக்கர் வ ஸாலிக லபன் லபனுன். சுக்கருன் லபனுன். வெரி குட். மன் ஸாலிக ஸாலிக இமாமுன். வெரி குட் மாஷா. ஸாலிக ஸாலிக கித்துன் லா ஸாலிக கல்புன். வெரி குட். 4 மா ஹாதா ஹாதா ஹிஜாருன் ஹிஜாருன் ஹஜருன் ஹஜருன் ஹஜருன். ஆக அடுத்தது பாருங்க, அல் கலிமா அல் ஜதீதத்து, தி நியூ வெக்கப்ஸ். இமாமுன் நியூ வெக்கபுலரி ஆல்ரெடி நம்ம கீ புக்கில் பார்த்துட்டோம். இங்கே இமாமுன், ஹஜருன், சுக்கருன், லபனுன், இந்த 4 வார்த்தை தான் புதுசாக இங்கே இருக்கு. இமாமுன்னா இமாம், தி பர்சன் ஹூ லீட்ஸ் த ப்ரேயர், தொழுகையை நடத்தக்கூடிய நபர். ஹஜருன்னா ஸ்டோன் கல், சுக்கருன்னா சுகர் சக்கரை, லபனுன் மில்க் பால். அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த செஷன்ல நம்ம வந்து அடுத்த இதை கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.